எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்குரிய ஞானமையா அவர்களே, அன்பிற்கும் மதிப்பிற்கு உரிய மோகனவீரையா அவர்களே, சிவனைச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்களில் வணக்கம். 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. 30 உபதேச பகுதிகளை பார்த்த பின்னால் திருமூலர் நிலையாமை கருத்தை சொல்லுகிறார். அதுதான் நம்ம ஒரு பகுதியை பார்க்கணும். யாக்கை நிலையாமை என்பதை நாம் போன வகுப்பு ஒரு பாடல் பார்த்த நினைவு எனக்கு. அந்த நிலையாமை என்பதை புரிந்து கொண்டால்தான் மெய் உணர்வு வரும் என்கிறார்கள். அதனால் திருவள்ளுவர் துறவற நிலையில்தான் அதை வைத்திருக்கிறார். இல்லறத்தாருக்கும் நிலையாமை என்பது தெரிய வேண்டும். இருந்தாலும் துறவிகளுக்கு அதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். துறப்பதற்கே அதுதான் காரணம். இல்வாழ்க்கையை விட்டு துறவு நிலைக்கு போவதற்கே காரணம் நிலையாமை என்பதை உணர்வதுதான். நம்மை போன்ற இல்லறவாதிகள் எதை நிலையாமை என்று உணர வேண்டும் என்பதையும் பெரியவர்கள் குறிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இல்லறத்திலே இருக்கிற பொழுது இளமை நிலையாமை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள். காரணம், இளமையில்தான் பொருள் தேட நாம் அலைவது, இல்வாழ்க்கையினுடைய இன்பங்களை அனுபவிப்பது, இன்னும் மற்ற சுகங்களை எல்லாம் தேடுவது என்பது இளமையில்தான். அந்த இளமை நிலையாது என்று தெரிந்து கொண்டால் அதன் மேலே நாட்டம் நமக்கு வராது. தொல்காப்பியத்தில் பொருள் தேடுதல் என்பது ஒரு பிரிவாக சொல்லுகிறார்கள். தொல்காப்பியர் பொருள் பெயர் பிரிதல் என்று தனியாக அதை சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிற பொழுது அந்தணர்களுக்கு அவர்களுக்கும் பொருளையற் பிரிவு என்று உண்டு. அது நாம் தேடுகிற பொருள் அல்ல, பொன் பொருள் அல்ல அவர்கள் தேடுவது, மெய்ப்பொருளை நாடுவது. அவர்கள் பொருளையற் பிரிவு என்றால் இன்னும் பல ஞானிகளை சென்று தேடி அலைந்து அந்த பொருளை மெய்ப்பொருளை நாடுவது, அதுதான் அவர்களுக்கு பிரிவு. இந்த நிலையில்லாத பொருளை தேடுகின்ற பிரிவு அவளுக்கு இல்லை என்று அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்று 4 பகுதியாக இருக்கின்றவர்களுக்கு அந்தணர்களுக்கு என்பது மெய்ப்பொருளை நாடுகின்ற பிரிவு என்றும், அரசர்களுக்கு ஏன் பொருள், அவர்கள் தான் ஏற்கனவே இருக்குது என்றால் மேலும் மேலும் பொருளை சேர்க்க வேண்டும் என்பது அரசியல் மிக முக்கியம். இன்னைக்கு தனியாக சேர்த்துக்கிறாங்க, அது வேற. அரசியல்ல மக்கள் நாட்டுக்காக சேர்ப்பது என்பது வள்ளுவர் அதை சொல்றார். இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று அந்த குறள் முழுக்க முழுக்க பொருளை பற்றி தான் நாம் பார்க்கிற இந்த பொருள் தான். இயற்றல் என்றால் மேலும் மேலும் அரசர்கள் பொருள் வருகின்ற வருவாய் வருகின்ற வழியை பெருக்க வேண்டும் என்கிறார். இயற்றல் என்பது எந்த அரசாங்கமாக இருந்தாலும், இப்பொழுது நம்முடைய நாடு ஜனநாயக நாடாக இருந்தாலும் எத்தனை வகையிலே அந்த அரசாங்கம் நம்மிடத்திலிருந்து பொருளை வாங்குகிறது. அதை கூட சொல்றார் வள்ளுவர், நீ வரி வாங்கு, தப்பு கிடையாது, ஆனால் அதை கடிந்து சொல்லி வாங்காதே, முடியாத உள்ளத்திலே விட்டுடுன்றார். பொருள் வருவாயிலே 6இல் 1 பங்கு ஒரு கூறு நமக்கு அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றாலும் அதை முடியாத இடத்திலே நீ வாங்கக்கூடாது என்று விநாயக புராணத்தில் கச்சியப்ப முனிவர் சொல்லுகிறார் என்று மேற்கோள் கூட காட்டுவார்கள். பொருள் தேடுகிற பொழுது அரசன் பொருள் வருவாயிலே முடியாத இடத்திலே அதை வாங்கக்கூடாது, அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று. அதனால் பல வகையான வரி வசூல் செய்துதான் நமக்கு அரசாங்கத்திற்கு பொருள் வருகிறது. ஒவ்வொரு நாடும் அதுபோல பல வகையிலே பொருளை தேடுகிறது. ஈட்டல் என்பது இருக்குதே,
வள்ளுவர் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறார். இயற்றல் எப்படி எத்தனை வகை, பல வகையில் ஈட்டலாம். அது இன்றைக்கி அந்த பொருளாதார மேதைகள் அல்லது பொருளாதார கருத்துக்களை பார்க்கிற பொழுது அது சரியாக இருக்கு. பொருள் வருவாயை அதிகம் ஆக்க வேண்டும். ஈட்டல் என்று சொன்னால் தொகுத்து வைத்தல் என்கிறார். தொகுத்து அப்படியே பொருளாக வைக்கணும். அன்றைக்கு கருவூலத்தை வைத்தார்கள். இன்றைக்கு ஒரு நாடு என்று சொன்னால் சேர்த்து வைத்த பணனுடைய வேல்யூ, மணி வேல்யூன்றாங்களே, அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் காத்தல், ஈட்டல். அது இவ்வளவு தங்கம் இருந்தால் அந்த நாடு வளமான நாடு. வெறும் காகிதத்தில் நோட்டு அடிச்சிருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அங்கே பொண்ணு இருந்தால்தான் அடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுவம். இதெல்லாம் பொருளாதாரத்தினுடைய முறைகள். அதில் இன்றைக்கு உயர்ந்த நாடுகளாக செல்லும் கொழிக்கின்ற நாடுகளாக சில இருப்பதை நாம் பார்க்கிறோம்னா அது நிறைய திட்டமிடுகிறார்கள். ஒன்றாக சேர்ந்து பிரிந்த நாடு தான் மலேசியாவும் சிங்கப்பூரும். அதுக்கு அதிகம் போனால் ஃப்ளைட்டில் போனால் 1 மணி நேரத்தில் போயிடலாம். 1 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிற பயணத்தில் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு பார்த்தா எவ்வளோ வித்தியாசம். இங்கே ஏறக்குறைய ஒரு டாலர்ன்றது நம்ம இந்திய பணத்துக்கு 50 ரூபாய் கிட்ட வருது ஏறக்குறைய. இன்றைக்கு 90 நாம் போன பொழுது 10 ரூபாய், இன்றைக்கு 50 ரூபாய். அங்கே நீங்கள் மலேசியாவில் இன்றைக்கு பார்த்தா 15 ரூபாய்க்கு மேலே போகிறாங்க. ஒரே பக்கத்தில் இருக்கிற நாடு தான். நம்ம இந்தியாவுக்கு என்ன பெரிய பிரச்சனை, இந்த இந்தியன் கரன்சியை வெளியில் எங்கேயுமே எடுத்துக்கவே மாட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனை. மற்ற எந்த கரன்சியை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு நாடு என்று சொன்னால் பொருளாதாரத்திலே வளமாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் அரசனுக்கு சொன்னார். அது ஈட்டல். அதை ஔவையார் வேறு மாதிரியா சொன்னார். இவரும் நம்ம திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். பொருள் என்று சொன்னால் யார் பணக்காரன் என்று சொன்னால் இந்த ரெடி கேஷ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது வச்சுங்கிறது தான் பணக்காரன். சொத்தாக இருக்குது, அசையாத சொத்தா இருக்குது, அது எத்தனையோ கோடி, அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு தேவைன்னா உடனே எடுத்து கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் அவன் தான் பணக்காரன். அதுதான் கல்விக்கு சொல்றார். கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வின்னு. கைப்பொருள் ஒருவன் கைத்து உண்டாக, வள்ளுவர் சொல்றது ஒருவன் கைத்து உண்டாக, கையில இருக்கணும். அதுபோல் இந்த நாடு என்றால் இதை செலவு செய்வதற்கு சரியான வருவாய்க்கு உள்ள வழிமுறைகள் வைக்கணும். அது காத்தல்னர், ஈட்டல்னர். காத்தல் என்பது பகைவரிடத்திலிருந்து காத்தல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவேல்யூவேஷன் இல்லாமல் இருப்பது, அதுதான் இன்னைக்கு காத்தல். இதெல்லாம் இன்னைக்கும் பொருந்தது. வகுத்தல் என்றால் அறம்பொருள் இன்பத்திற்காக எழுதுகிறார் பரிமேலழகர். எதை செலவு செய்ய வேண்டும், அறத்திற்காக செலவு செய்தல், பொருளுக்காக செலவு செய்தல், இன்பத்திற்காக செலவு செய்தல் என்று ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவையோ அதை அரசாங்கத்திற்கு அவர் சொன்னார். இவ்வளவு சொன்னாலும் இது நிலையாதது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நிலையாமை சொல்கிற பொழுது, இளமை நிலையாது என்று நமக்கு நன்றாக தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே வள்ளுவர் அதை சொல்லலை. இளமை நிலையாமை, ஆக்க நிலையாமை, செல்வ நிலையாமை 3 தான். சொல்லித்தான் தெரிய வேண்டும், இளமை நிலையாதுன்னு இல்லை. எனவே அதை அவர் சொல்லலை. சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டது கிடையாது என்றால் செல்வ நிலையாமை தான். செல்வ நிலையாமை என்று தெரிந்தால் சேர்ப்பாங்களா பணத்தை? ஆனால் இன்றைக்கு சேர்க்கிறோம் இல்லையா பணத்தை? சேமிப்பு என்று இருக்கணும். ஏதோ ஆபத்துக்கு இருக்கலாம் சேமிப்பு. அளவு கடந்து இருந்தால் அது நமக்கு ஆபத்து தானே. பொருளால் ஆபத்து நமக்கு வருது பார்க்குறோம் இல்லையா? எனவே செல்வ நிலையாமை சொல்றார் வள்ளுவர். அதுக்கப்புறம் அந்த நிலையாமை என்ற அதிகாரத்தில் யாக்க நிலையாமைத்தான் நிறைய சொல்றார். இதை அப்படியே நம்முடைய திருமூலர் பின்பற்றுறார். வள்ளுவர் சொன்ன அந்த நிலையாமையில் யாக்கை நிலையாமை என்னால் செல்வன் சொல்ல போறார். யாக்கை நிலையாமை என்பதை முதல்ல சொல்றார். இந்த உடம்பு நிலைக்காது என்று தெரிந்து கொண்ட பின்னால் நமக்கு எந்த பற்றும் வராது, செல்வத்தின் மேலே பற்று வராது என்றுதான் அவர் சொல்றார். அதான் முதல் பாட்டு அன்றைக்கு பார்த்தோம். எடுத்த உடனே பாத்திரத்துக்கு ஒரு உடம்பை சொல்ற பொழுது ஒரு மண் பாத்திரமாக தான் சொல்றாரு, பொன் பாத்திரமா சொல்லலை. ஏனென்றால் பொன் பாத்திரம் ஒருவேளை தப்பித்தவரை உடைந்து நசுங்கினாலும் பயன்படும். மண் பாத்திரம் உடைந்தால் அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் பின்னால சொல்ல போறார். மண் பாத்திரமாவது
குடம் என்றால் உடைந்தால் ஓடென்று வைப்பார்கள், உடல் உடைந்தால் ஒருபோதும் வையார்னர். அதை விட மோசமானது இந்த உடம்புனர். பொன் பாத்திரம் உடைஞ்சா அப்படியே பயன்படும், மண் பாத்திரம் ஒன்றும் பயன்படாதவள ஓடு ஏதாவது பயன்படும், ஓட்டை எடுத்து வைப்பாங்களாம். இந்த உடம்பு என்று சொன்னால் ஒரு காலம் வையார் என்று ஒரு பாடுறார். அப்போ எவ்வளோ மோசமான உடம்பு இந்த உடம்பு, மண்பாண்டத்தை காற்றும் மோசமாதில்லை. அதைத்தான் அவர் எழுதுகிறார். மண்ணொன்று கண்டீர், அன்னைக்கு பார்த்தனம், மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம். குயவன் செய்கின்ற பாத்திரம் 2 பாத்திரமா செய்கிறார். ஒன்று பச்சை மண்ணாக செய்து பானை வச்சுடுறது, அப்புறம் அதை சூளையில் சுடுறது. பச்சை மண்ணாக இருப்பதை அப்படியே வச்சுட்டோம்னு சொன்னால் அது மழை பெய்தால் தண்ணீர் விட்டால் கரைஞ்சி போகும். சுட்ட பாத்திரம் என்றால் அதிலே தண்ணி பிடிக்கலாம் இல்லையா? எந்த தண்ணீர் கரைக்கிறதோ அதே தண்ணீர் அந்த பானையில் பிடிக்கலான்றார். அதுதான் அந்த உதாரணத்தை சொல்றார். நமக்கு இருக்கின்ற பாத்திரம் இருக்குது, இது கரைகின்ற பாத்திரம், நிலையில்லாத பாத்திரம் தான். எப்படி மழை பொழிதால் அது நிலைக்காது. அப்போ சுட வேண்டும்ன்றார். எதனால சுட வேண்டும் இந்த உடம்பை என்றால் யோக பயிற்சியால். யோக பயிற்சினால உடம்பை திண்ணென்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் மண்ணாக இருக்கிற மட்பாண்டத்தை திண்ணென்று இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு. மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் திண் என்று இருந்தது. எது? தீவினை சேர்ந்ததுன்னு. நயமா தீவினைன்றார். தீன்னா நெருப்பு தான். நெருப்பாகிய வினை சேர்ந்த பொழுது, நெருப்பு தொழிலாளை சுட்ட பொழுது சூடையில் அது திண்ணென்று இருந்தது. ஆனால் விண்ணென்று நீர் விழின், அப்படி சுடாமல் விண்ணென்று வந்தால் நீர் விழிந்தால் மீண்டும் மண்ணாகும். மீண்டும் மண்ணானார் போல் எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறு. என்ன அப்ப என்ன சொன்னார்? சுட்ட பாத்திரமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், சுடாத மண் பாத்திரமா இருக்கணும் பல பேர். அப்படியே கழிஞ்சு போறான், இல்ல பிறந்து இறந்து போறான். எண்ணின்றி, அந்த எண்ணம்னு அர்த்தம். இந்த எண்ணம் இல்லாமல், இந்த உடம்பு அழிந்து போகுமே என்ற எண்ணம் இல்லாமல், எண்ணின்றா எண்ணிக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. அங்க அப்படி இல்லை. எண்ணம்னா இந்த எண்ணம்னா எண்ணம் தான். இந்த நிலையில்லாத பாத்திரத்தை நாம் ஓரளவு நிலைக்க வைக்கணும் இல்லையா என்று. எதற்காக திருமூலர் கூட உடம்பை வளர்க்க வேண்டும் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், இந்த உடம்பின் மூலமாக உறுதிப்பொருளாக இருக்கின்ற பரம்பொருளை நாட வேண்டும், மீண்டும் இந்த பிறவிக்கு வராமல் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த உடம்பை வளர்க்க வேண்டும். அதனால் இந்த யோக பயிற்சியினால் செய்தால் திண் என்று இருக்கும், இல்லை என்றால் விண்ணின்று நீர் விழுந்தால் அழிந்து போகும் என்று நாம் பார்த்தோம். அதுதான் அன்னைக்கு நாம் விளக்கியது. அதில் நிலையாமை என்பதை சொல்ற பொழுது இங்கே நான் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு நோட்ஸில் எழுதியிருக்கிறேன். அதுதான் திருக்குறளில் கல்லாமை வாய்மை வெகுளாமை இன்னா செய்யாமை கொல்லாமை என்ற விரதங்களால் வரும் பயன் ஞானம் என்று கூறுகின்றார் பரிமேலழகர். உங்களுக்கு ஞானம் வர வேண்டும் என்றால் இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்றார். முதல்ல கல்லாமையினர். கல்லாமை என்றால் திருடுதல், திருட்டு. கள்ளுண்ணாமை என்றால் மது சாப்பிட்றது. கல்லாமை என்றால் திருடு, களவு செய்யாமை, அதான் கல்லாமை. வாய்மை என்றார். வாய்மை என்பது உண்மை, உண்மை பேச வேண்டும். வெகுளாமை, கோபப்படக்கூடாது. இல்லா செய்யாமை, கொல்லாமை. இதெல்லாம் நல்ல வேலையா துறவிகளான்னு சொன்னாங்க. இதெல்லாம் இல்லறத்தாருக்கு சொல்லுவதெல்லாம் துறவிகளுக்கு கட்டாயப்படு, இல்லறத்தாருக்கு நல்லது இருந்தால். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஞானம் வரும். இந்த உணர்வு நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அபாறுத்தல் என்னும் 4 அதிகாரங்களில் அடக்கி கூறப்பட்டது. வள்ளுவர் இந்த 4 சொல்றார். துறவை சொல்ற இந்த ஞானம் பெறது நிலையாமை முதல்ல தெரியும், அதனால் துறவு மேற்கொள்வார்கள், அதனால் மெய் உணர்வு வந்து பின்னால் அவாறுத்தல் என்றால் மலவாதனையும் நமக்கு நீங்கும் என்று அந்த ஒரு இடம் அடிக்கடி சொல்லுவாங்க. நாம் சிவஞான போதம் நடத்துகிற பொழுது, மற்ற சித்தாந்தம் சொல்கிற பொழுது சொல்லுவோம். திருக்குறளில் அவாறுத்தல் என்று வைத்து மெய் உணர்தல் சொல்லலை, மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தை வைத்து தான் அவாறுத்தல் சொல்கிறார். நியாயமாக பார்த்தா மெய் உணர்தல் தத்துவ ஞானம் எப்பொழுது வரும் என்றால் ஆசை நீங்கினால் தான். ஆனால் இங்கே அதிகார வைப்பு எப்படி இருக்குன்றால் மெய் உணர்தல் வந்துட்டு அதுக்கப்புறம் அவாறுதல் வரும். அது சரியா என்று ஒரு கேள்வியை பரிமையை கேட்கிற பொழுது என்ன சொல்றார்? இதுபோல நிலையாமை, துறவு எல்லாம் தெரிந்து கொண்டு விரதங்களால் ஞானம் பெற்ற பின்னாலும் மீண்டும் அந்த ஆசை தலை தூக்கலாம். எல்லா பற்றும் நீங்கினாலும் கூட அந்த ஆசை கொஞ்சம் தலை தூக்கும்.
அது பழக்க தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, அது நல்லாவே பழக்கம்னு சொல்லாம பழக்க தோஷம்ன்றோம், தப்புன்றோம் இல்லையா. நாம் செய்கிற பழக்கம் எல்லாம் தோஷம்ன்றோம், குற்றம்ன்றோம். குற்றமாக இருந்தாலும் கூட அது பழகிவிட்டால் நம்மளால நீங்க முடியாது, அதனால வருகின்ற தோஷம் அது பழக்க தோஷம். புதிதாக செய்கிற குற்றம் வேறு, பழக்கம்னு இருக்க. காஃபி குடிப்பது ஒரு பழக்கம்னா அது தோஷம்தான் நமக்கு தெரியுது. அது நல்லதோ கெட்டதோ சில நாளைக்கு அது நம்ம கட்டுப்படுத்துறோம் இல்லையா. காஃபி குடிக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியலைங்க என்னாலன்றோம் இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு கட்டுப்படுத்துறீங்க, அதுக்கு அடிமையாயிடுறீங்க. எனவே அதை தோஷம் நான் அந்த பழக்க தோஷத்தினாலே வருகின்ற அந்த நினைவு, அதை மலவாசனை என்பார்கள். அந்த மலவாசனை நீங்குவதற்கு தான் அவா அறுத்தல் போட்டார். அடிப்படையாக இருக்கிற அவா அறுத்தல் முன்னே அறுத்தாச்சு, அதெல்லாம் ஆசையெல்லாம். அந்த வாசனை இருந்த இடத்துல இருந்து, பாத்திரம் இருந்த இடத்துல, பெருங்காயம் இருந்த இடத்துல வாசனை அடிப்பது போல மீண்டும் அந்த வாசனை தலை தூக்கலாம். ஏன் என்றால் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. உடம்பு என்பது இருக்கிறது அல்லவா, இது பிராரத்த கண்மம். பிராரத்த கண்மத்தை அனுபவிக்கிற பொழுது அது அனுபவிச்சா முடியும். ஞானிகள் கூட அதை அனுபவிக்கணும். அவ கண்மத்தை அனுபவிக்கிற பொழுது இன்பமோ துன்பமோ வரும் இல்லையா. அதானே பிராரத்த கண்மம், அதானே இன்பமோ துன்பமோ தான். இன்பமோ துன்பமோ வருகிற பொழுது அதை சமமாக பார்க்கிற அந்த பாவனை போய்விடும். துன்பத்திற்காக கொஞ்சம் தோழ வேண்டியதாகவோ இன்பத்துக்காக கொஞ்சம் மகிழ்வதாகவோ வந்துடுச்சுன்னா மலவாசனை தாக்குறது தான். மறுபடியும் உங்களுக்கு அந்த பிறவி வரும். அதைத்தான் அவா அறுத்தல்ன்றார். எனவே மெய் உணர்ந்த பின்னால் இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கின்ற பாவனையிலிருந்து நாம் குறையக்கூடாது என்பது திருவாசகம் சொல்ற பொழுது சொன்ன நினைவனுக்கு. திருவாசகம் மேற்கோள் காட்டிய பொழுது சித்தம் என்று சொல்ற பொழுது சித்தம் அழகியார் என்றும் பாடுறார் மாணிக்க வாசகர், சித்த மலம் அறிவித்துன்னு பாடுறார், ரெண்டும் சொல்றார். அப்போ சித்தம் அழகு என்றும் பாடுறார், சித்தம் மலம் என்றும் பாடுறார். அது என்ன அர்த்தம், ஏன் அப்படி பாடணும் இல்லையா. சித்தம் அழகியார் ஒரு இடத்துல பாடி சித்தம் அழகியார் பாடாரோ நம் செய்வனை, சித்த மலம் அறிவித்து வேற ஒன்றும் இல்லை. நமக்கு இருக்கின்ற உள்கருவிகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இந்த கருவிகளில் மனத்தின் மூலமாக நாம் நினைக்கிறோம், பெருமானை நினைக்கிறோம். நினைக்கிறோம் என்றால் இடையராது நினைக்கல, மனம் நினைக்குது. மனசுடைய குற்றம் என்ன என்றால் ஒரே பொருளை நினைக்காது. அது கடவுளா இருந்தாலும் கூட சரி, கடவுளா இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் நினைக்கும். நமக்கு தெரியுது இல்லையா, பார்க்கணும் இல்லையா. பூஜை பண்ற நேரம் ஏழோ இப்போ வாழ்க்கையில் இப்போ 24 மணி நேரம் நமக்கு கொடுத்துருக்கான் பெருமான். 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் பூஜை பண்றோம் ஒவ்வொருத்தரும் நம்ம பண்ணி பார்க்கணும் இல்லையா. 1 மணி நேரமா பண்ணி இருக்கான் சில பேர் கேட்டு. 1 மணி நேரம் பெருசா இருக்கு அவனுக்கு. 24 மணி நேரம் கொடுத்துருக்கான் பெருமான், அதில் 1 மணி நேரம் நம்மளால ஒதுக்க முடியலைன்னு பார்க்கணும். இல்லைன்னா அந்த ஒன்றிப்பு வராது. அதுக்குள்ளே எத்தனையோ வேலைகள் நமக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், அதுதான் முக்கியமாக நம்ம செய்யணும். தர்மயாதின மகாசரிதானம் இப்போ இருக்காங்களே, அவங்க தம்புரான் சுவாமிகளாக இருந்த பொழுது டி நகரில் தர்மயாதின பிரச்சார நிலை இருக்கு இல்லையா, அங்கே தான் இருந்தாங்க, ரொம்ப நாள் அங்கே தான் இருந்தாங்க. அவர் பட்டசாமினே சொல்லுவாங்க. அவர் எங்கேயாவது வெளியே போகணும்னு சொன்னால் காரோ அல்லது வெளியூர் போனால் ட்ரெயினோ போவார். எனக்கு ஞாபகம் இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் காலையில் போகிற திருச்சிக்கு போகிற அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாது ஞாபகம். அதுவாக அந்த மாதிரி ஏதோ ட்ரெயின் காலையில் போகணும்னு முடிவு பண்ணிவிடார். முடிவு பண்ணிட்டு பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணுறா அது பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார். மணி ஆகுது, அங்கே 9:30 மணிக்கு ட்ரெயின் தான், இங்கே 9 மணிக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பார். எங்களெல்லாம் பரபரப்பாக இருக்கும், என்னடா அவர் பூஜை பண்ணுறாரு. ஒரு கார் வந்து நிற்கும், டாக்ஸி அப்போல்லாம் டாக்ஸி வந்து நிற்கும். வஜ்ரேந்திர இருந்த கூடவே இருந்தார். அப்போ நாங்கள் சொன்னது மாதிரிலாம் சாமி இந்த மாதிரி தான் பண்ணுது அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் தப்பாக சொல்லாதீங்க, நமக்கெல்லாம் ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பூஜையை குறைச்சிக்குவோம், ஏன்னா அது முக்கியம். ட்ரெயின் போயிடுமே அது முக்கியம். அதனால் 2 மணி நேரம் பூஜை வந்து 1 மணி நேரம் ஆக்கிடுவோம். சாமி அப்படி கிடையாது. அவருக்கு என்ன நேரமோ அது வந்து அதுக்கப்புறம் வண்டி இருந்தால் போக இல்லைன்னா விட்டுரும். ஏன்னா அவங்க துறைகள் தானே அப்படியே நினைக்கிறாங்க. பூஜையை குறைக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் என்று அவர் சொன்னார். அதுபோல் நாம சொல்றோம், நாம வேறு ஒரு வேலைன்னா பூஜை தான் குறைச்சிக்கும் நேரத்தை, இதுக்குள்ள நேரத்தை நாம் செலுத்த மாட்டோம். அதனால் மனம் என்பது ஒன்றையே நினைக்காது, புத்தியும் பேதலிக்கும், அகங்காரம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே
சித்தத்துக்கு போன பொழுதுதான் அந்த நினைவு பெருமானிடத்திலே நினைவு அப்படியே இருக்கும். சித்தம் பதிந்தால், சித்தத்திலே பதிந்தால் வேறு நினைவு இருக்காது என்றுதான் மனதால் நினைத்தால் அவர்கள் மனிதர்கள், சித்தத்தால் நினைத்தால் சித்தர்கள் என்று சாதாரண சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க சித்தர் ஏன் சொல்றாங்க, சித்தத்திலிருந்து அவர்கள் மாறுறதே கிடையாது. அப்போ சித்தத்திலே அந்த நினைவு இருந்து கொண்டு பெருமானையே நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நினைப்பு வேறு நினைப்பு இல்லாமல் அதைத்தான் சொன்னார். சித்தம் அடகியார் பாடாரோன்னார். அங்க சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்று நமக்கு திருமுறைகளில் வருது, பார்க்கிறோம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை என்று ஞான சம்பந்தம் சித்தம் தெளிவீர்கள் என்று பாடுறாங்க. சித்தத்தை முன்னிறுத்தி பாடுறாங்க. சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் என்று சொன்னதெல்லாம் இந்த மாதிரி சித்தம் அழகியார் என்று சொன்னார்ல மாணிக்க வாசகர், அதை வைத்து சொன்னது. அதற்கப்புறம் ஏன் அது சித்த மலம் என்று சொன்னார் என்றால், இடையராது நினைத்தாலும் சித்தம் என்பது 3 குணம் உடையது. 3 குணத்தினுடைய தொகுதி தான் சித்தம். நம்ம அதான் சொல்றோம். என்ன 3 குணம் சொன்னால், சாத்விக ராஜச தாமசம். அது ஒன்று மேலோங்கி மற்ற கீழ் இல்லாமல் 3 சமநிலையில் இருக்குது. அதான் அதுக்குள்ள சிறப்பு. 3 சமநிலையில் இருக்கிற பொழுதே அந்த சித்தம் நன்றா இருக்குது, பெருமானை நினைக்குது. எனவே பெருமானை அடைய வேண்டும் என்றால் அந்த குணங்களை கடக்க வேண்டும். சாத்விக ராஜச தாமச குணத்தோடு போக முடியாது. எனவே பெருமான் என்ன பண்றான், அந்த குணங்களையும் அழிக்கிறான். சமமாக இருக்கின்ற அந்த கொள்கையும் அந்த எதையும் அழிச்சுட்டு தான் பெருமான் கூப்பிடுறான். எனவேதான் சித்த மலம் என்றால் சமமாக இருக்கின்ற 3 குணங்கள் சமமாக இருக்கின்ற நிலையை மாற்றி பெருமான் அழைக்கிறான் என்பதுதான் சித்த மலம் அறிவித்து என்று சொல்றார். அதனால இப்படி பெருமானை எப்படி நினைக்கணும் என்பதைத்தான் இங்கேயும் சொல்றார். நமக்கு நிலையாமை பற்றி சொல்ற பொழுது இதையெல்லாம் உணர்ந்தால்தான் பெருமானை எப்படி நிலைத்து நாம் எண்ண முடியும் என்று அவர் சொல்றார். அதான் இன்னைக்கு நாம் பார்த்தோம். அப்புறம் இன்னொன்று சொன்னது உங்களுக்கு, அதில் நிலையாமையை பற்றிய கருத்துக்கள் தத்துவ தரிசனங்களில் வேறுபடுது என்று அவர் எழுதுகிறார். பரிமேலழகர் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு. தோற்றம் உடையன யாவும் நிலையுதல் இலவாம் தன்மை, அது ஒரு கருதுகோள். நிலையாமை என்பதற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது எதெல்லாம் தோன்றுகிறதோ அவையெல்லாம் நிலைக்காது. தோற்றம் உடையன யாவும் நிலைக்காது என்றால் உடம்பு தோன்றுகிறது, எனவே இது நிலையில்லாதது. உலகம் தோன்றுகிறது, எனவே அது நிலையில்லாதது. உங்களுக்கு சொல்லணும் சொல்லலையோ, லோகாயுதர்களை நாம் அப்படிதான் மறுக்கிறோம். லோகாயுதன் என்ன சொல்றான், இந்த உலகம் அழியும் சொல்றீங்களே, முற்றுமாக அழியும் சொல்றீங்களே, அது என்னால் நம்ப முடியலன்றான். ஏனென்றால் அது காட்சிக்கு வராது. முற்றுமாக அழிகின்ற ஒன்று, மகாசங்காரம் நாம் சொல்றோமே, முற்றுமாக அழிவது என் கண்ணுக்கு தெரியல, வராது, அதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவனுக்கு நாம் எப்படி பதில் சொல்றது? ரொம்ப சுலபமாக பதில் சொல்கிறோம் அவனுக்கு. எப்படி சொல்கிறோம்னா, உலகம் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது தானே என்று ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த பஞ்சபூதத்தில் அவன் ஆகாயம் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா பூதங்களால் ஆனது தானே உலகம்னு ஆமான்னுவான். நிலம் நீர் தீ காற்று ஆகாயத்தை விட்டுருவான் அவன். நிலம் நீர் தீ காற்றினால் ஆனது உலகம் அதானே. 4 பூதங்களால் ஆனது உலகம், அது அவன் ஒத்துக்கிறான். அது ஒத்துக்கிறான். உடம்பை எப்படி ஒத்துக்கிறான்? உடம்பு எப்படி என்றால் நிலம் நீர் தீ காற்று என்ற 4 பூதங்களால் ஆனது, அதையும் ஒத்துக்கிறான். அதை மறுக்கல். அப்போ நாம் என்ன சொல்றோம், இதுவும் 4 பூதங்களால் ஆனது, அதுவும் 4 பூதங்களால் ஆனது. 4 பூதங்களால் ஆகின்ற உடம்பு அழிதா இல்லையா? அது வர அது அழியும். யார் ஒன்றும் சொல்றது. 4 பூதங்களால் அழிகின்ற உடம்பு அழிவதை நீ காட்சியில் பார்க்கிற இல்லையா? அப்ப அதுவும் 4 பூதங்கள் தானே. எனவே 4 பூதங்களால் அழிகின்ற, சேர்த்து அழிகின்ற உடம்பு அழிகிற பொழுது 4 பூதங்களால் ஆன உலகமும் அழியும் என்றுதான் நாம் அந்த வார்த்தையை சொல்றோம். அதான் தோன்றுதல். தோற்றம் உடையன யாவும் நிலையுதல் இலவாம் தன்மை, நிலைக்காது என்று. அதுக்கு அடுத்தது மாயாவாதிகள் சொல்றது, மயங்கிய வழி பேய்த்தேரில் புனல் போல தோன்றி மெய் உணர்ந்த வழி கயிற்றில் அரவு போல கெடுதல் சொன்னது. அது கயிற்றிலே பாம்பு போல அல்லது காணல் நீர் போல கனவு போல. வேதாந்திகள் உலக உண்மையை தத்துவத்தை விளக்குவதற்கு இதெல்லாம் தான் உதாரணமாக சொல்லுவாங்க. கனவு போல் மறையும், காணல் நீர் போல் மறையும், கயிற்றிலே
பாம்பு போல மறையும் என்று 3 வகையாக சொல்றாங்க. இந்த 3ஐயும் நாம் மறுக்கிறோம். காணல் நீர் போல, கயிற்றிலே பாம்பு போல, கனவு போல என்பதை அவன் எதுக்கு சொல்றான் என்றால், உலகம் தோன்றுவது போல இல்லை என்றான். தோன்றுவது போல் இல்லை என்று சொன்னால் அது மாயை என்று அவன் சொல்லுகின்ற உதாரணம் சரியல்ல என்று நாம் மறுக்கிறோம். உதாரணமாக, கனவு என்பது பொய் என்கிறான் அவன், நாம் கனவு என்பதை மெய் என்றும். கனவு மெய்தான். அந்த கனவு காட்சி நமக்கு நிகழ்ச்சியா வரல, நனவுல வரல. கனவு காண்றோம் இல்லையா, தோற்றம், அது மெய்யா பொய்யா? அது மெய்யா இருக்கதான் அனுபவம் வருது நமக்கு. தீய கனா கண்டேன், நேற்று நல்ல கனா கண்டேன் என்று நன்மை தீமையை பகுத்து பார்க்கும். அதனால நமக்கு மகிழ்ச்சி வருது, சில சமயம் அச்சம் வருது என்றால் அனுபவம் வருகிறது. எனவே கனவினாலே நமக்கு அனுபவம் வருகிறது என்று பார்க்கும். அதனால் அனுபவப்படுவதெல்லாம் நமக்கு உண்மைதான். அதே போல காணல் நீர் என்று சொன்னால் அங்க எல்லா இடத்துலையும் காணல் நீர் தெரியாது. இப்ப பார்த்தோம்னா தெரியல. காணல் நீர் தோன்றுவதற்கு ஒரு காரணம் உண்டல்லவா, ஏதோ ஒரு காரணம். அதாவது கடுமையான வெப்பம் இருக்கலாம், பாலை நிலமாக இருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு காரணம் தானே. காரணம் பற்றி தோன்றுவதாலே அது காரியம். எனவே காரணம் பற்றி தோன்றிய காரியம் என்று சொன்னால் அதனால அந்த காரியம் நிலைக்காது. காரியப்பொருளெல்லாம் நிலைக்காது. அந்த வகையில் அது நிலைக்காமல் போகிறது. ஏதோ ஒரு காரணம் இருக்குது அல்லவா அதற்கு என்று நாம் சொல்றோம். அதே மாதிரி கயிற்றிலே பாம்பு. கயிற்றிலே பாம்பு என்று சொன்னால் மற்ற எதையும் பாம்பு நம்ம நினைக்கிறது கிடையாது. கயிற்றுக்கிறது தான் பாம்புன்னு நினைப்போம். அதை கூட வேதாந்திகள் என்ன சொல்றாங்க, கயிற்றிலே பாம்புன்னு சொல்லாம ஒரு அடைமொழி கொடுத்து சொல்லுவாங்க. என்ன அடைமொழி என்றால், பாம்பு புற்றுக்கு பக்கத்திலே இருக்கிற கயிறுன்னு வாங்க. பாம்பு பக்கத்தில் புத்து இருக்கு இல்லையா, அது எறும்பு புத்து தான். அது பாம்பு கரையான் புற்றுறது, அது பாம்பு புத்து நம்ம சொல்றோம். பாம்பு புற்று பக்கத்தில் கயிறு இருந்தால் நிச்சயமா பாம்புன்னு நினைச்சிடறோம். அது இருக்கிற இடம் நோக்கி நாம் அப்படி சொல்லுகிறோம். அதனால எடுக்கிற இடம் சரியாக வெளிச்சமின்மை. அதனால் அப்ப கூட வெளிச்சம் அதிக குறைவாக இருந்தாலும் கூட வேறு ஒன்றை பார்த்து பாம்பு நினைக்க மாட்டோம், கயிற்றை பார்த்து தான் பாம்பு நினைப்போம். என்றால் கயிறு அதுபோல் கொஞ்சம் வளைந்து இருக்கும், உருவத்திலே ஒத்திருக்கும். உருவத்திலே ஒத்திருப்பதாலே நம்முடைய பார்வை பிழைதானே தவிர பாம்பு என்று பார்த்தது பிழை அல்ல, குற்றம்தான். பாம்பு என்று பார்த்து என்ன, பாம்பை பார்த்தா என்ன அச்சம் வருமோ அதே அச்சம் நமக்கு வருது என்றால் அந்த அனுபவம் வருவதாலே கயிற்றிலே பாம்பு என்பது தவறாக பார்த்த ஒரு நம்முடைய குற்றம் தானே தவிர பாம்பு அதிலே தோன்றியது என்பது அந்த எண்ணம் நமக்கு பொய்யல்ல என்றெல்லாம் இப்படி நாம் அதை மறுக்கிறோம். அவருடைய கருத்தை நாம் மறுக்கிறோம். இவங்க அதை எடுக்கிறாங்க. நிலையில்லாது என்று சொன்னால் மயங்கிய வழி பேய்த்தேர் போல. அவர்கள் சொல்றது வியாபகாரிகம் பாரமார்த்திகம் என்று 2 சொல்லி, விவகாரத்தில் பார்த்தால் பேய்த்தேர் போல தெரியும், ஆனால் பாரமார்த்திகத்தில் பார்க்கிற பொழுது கயிற்றில் பாம்பு போல நாம் பயந்து பின்னால ஆழ்ந்து பார்த்தோம்னா அது கயிறு தான் என்று தெரிவது போல இந்த உலகம் பொய்யானது, மாயை, ஆழ்ந்து பார்த்தால் அது தெரியும் என்று சொல்றாங்க. அதையும் நாம் மறுக்கிறோம். அதனால அவர் நிலையாமிடுறாங்க. அதுக்கப்புறம் பௌத்தர்கள் கணபங்கவாதம் என்று சொல்லி, கணபங்கவாதத்தில் ஒரு கணத்திலே தோன்றிய பொருள் அடுத்த கணத்திலே இல்லை என்பது அவருடைய வாதம். ஒரு கணத்திலே தோன்றுகிறது, அடுத்த கணத்திலே அழிந்து போகிறது என்பது கணபங்கவாதம். அதையும் நாம் மறுக்கிறோம். அதாவது எப்படி மறுக்கிறோம் சொன்னா, அவன் சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கணத்திலே தோன்றிய பொருள் அடுத்த கணத்தில் அழிஞ்சு போகுது. அழிவதற்கு முன்னால் முன்னே இருந்த பொருள் சார்பு இல்லையா, பொருளினுடைய சார்பிலே இன்னொரு பொருள் தோன்றுகிறது. ஒவ்வொரு பொருளுடைய சார்பிலே இன்னொரு பொருள் தோன்றி தோன்றி அழிகிறது என்று சொல்லி கணந்தோறும் அழிகிறது, கடந்தோறும் ஒரு புதிய பொருள் வருகிறதுன்றாங்க. புதிய பொருள் வருகிறதுன்னு அவங்க சொல்றாங்க. நாம் அந்த ஒரு கருத்தை மட்டும் மறுக்கிறோம். பொருள்கள் கடந்தோறும் அழிகிறது என்பதை ஒத்துக்கிறோம். அந்த அழிவது என்பது கூட என்ன அர்த்தம்னா மாறுகிறதுன்னு அர்த்தம். அழிவதுன்னா அழிந்து போவதுன்னு அர்த்தம் கிடையாது. கணந்தோறும் அது மாறுபடுகிறது. அதனால்தான் இளமையிலே பார்க்கின்ற உருவம் முதுமையில இல்லை, அது மாறுபடுது. மாறுபட்டாலும் பொருள் ஒரே பொருள் தான். இளமையில் இருக்கிறவனா முதியவராக இருக்கிறாங்க பார்க்கிறோம். இளமையில இருக்கிறவங்க ஒருத்தர்
முதியுலா இருக்கணும் ஒருத்தர் கிடையாது. ஒருத்தரே அந்த இளமையிலிருந்து முதுமைக்கு வருகிறார்கள் பார்க்கணும். எனவே பொருளிலே மாற்றம் இல்லை, பொருள் மாறாது, பொருளில் மாற்றம். அதான் நாம சொல்றது. பொருளே வேறு பொருளாக வரவில்லை, பொருளில் மாற்றம் உண்டு என்று நாம் எடுத்துக்கிட்டு அந்த கடபங்க வாரத்தை நாம் மறுக்கிறோம். அதுவும் நிலையாமை என்று அவங்க சொல்லுகிறார்கள். ஆடுகதம் சமணம் அவர்கள் ஒரு வாட்டால் வேறுபடுதல், ஒரு வாட்டால் வேறுபடாமை, மாறுபடாமை என்று அவங்க சொல்றாங்க. ஒரு வகையில் அது நிலைக்கும், இன்னொரு வகையில் அது நிலைக்காது என்று அவங்க சொல்றது. அது மாறுபட்ட இரண்டு கொள்கை ஒரு பொருளுக்கு கிடையாது என்று நாம் மறுக்கிறோம். ஒன்று நிலையான பொருளாக இருக்கணும், இல்லை நிலையில்லாத பொருளாக இருக்கணும். நிலையான பொருளாகவும் நிலையில்லாத பொருளாக இருப்பது என்று கிடையாது, என்று மாறுபட்டது கிடையாது என்று சொல்றோம். இது மாதிரி பல பொருள் என்று சொன்னால் அந்த பொருளுக்கு எத்தனையோ தன்மைகள் உண்டு என்று சொல்றாங்க. அந்த வகையில் இந்த உலகத்தை அவர் சொல்றார். உடம்பு என்பது தீயிலிட்டது ஒன்று, இன்னொன்று சுடாதது, சுடப்பட்டது கேடின்றி நிற்கும், சுடப்படாதது மண்ணோடு மண்ணாகும் என்று நாம் பார்த்தோம். அதுக்கு சில பாட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதில் சில பாட்டெலாம் உங்களுக்கு ஞாபகம், 2ஆம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்துங்க. அதில் என்ன அவர் சொல்ல வரார், உலக மயக்கத்தின் காரணமாக திருவுருளை பெறாமல் போகக்கூடாது. அதுதான் அவர் சொல்றார். உடம்பு என்பது கொடுப்பது எதற்காக என்று சொன்னால், நீங்கள் உலகப் பயனை அனுபவிக்கிறது தான், உலக இன்பத்தை அனுபவிக்கிறீங்க. ஆனால் அந்த இன்பம் நிலையில்லாதது என்று தெரிஞ்சுக்கணும். உடம்பினால் வருகின்ற இன்பம் நிலையில்லாதது என்று தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொண்டால் பின்னால உடம்பை வெறுத்து உயிருக்கு எது இன்பம் என்று போகும் என்று அரசாங்க சொன்னார். அது நமக்கு அந்த 2ஆம் முதல் பாட்டினுடைய இது. அதுக்கு 3ஆவது பக்கத்தில் ஒன்று எழுதியிருக்கிறோம். உலகமயக்கம் அது புனலில் மூழ்குதல், மயங்காமை தின்னென்ற பாத்திரம் என்று. மண்ணோடு மண்ணாக போகுது இல்லையா, அது உலக மயக்கத்தில் இருக்கிற உடம்பு போல. அப்போ சுடப்படாத பாத்திரம், மண் பாத்திரம் கரைந்து போவது போல இந்த உடம்பு வீணா போயிடும். சுடப்பட்ட பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுதான் தின்னென்ற பாத்திரம். அது உலகத்திலே மயங்காமை, உலக மயக்கம் இல்லாமல் இருப்பது என்று அந்த உதாரணத்தை சொல்லி அங்கே விளக்கம் எழுதியிருக்கிறோம். மண் உடம்பு, பாத்திரம் அதனை பெற்று ஒட்டி நிற்கின்ற உயிரது உணர்வு, மீண்டும் மண்ணாவது மீள பிறவியில் வீழ்தல், இறத்தல் என்றால் வீணா போறது, அது பயனின்றி ஒழிதல், விண்ணின்று வீழும் நீர் உடம்பை வீழ்த்துகின்ற இறுதி காலம். இதெல்லாம் அப்படி வைத்துக்கணும். அந்த மண் பாத்திரம் கரைவதும் கரையாமல் இருக்கிறதுக்கு என்ன என்று அந்த ஓமையை நம்ம உடம்போடு வைத்து பொருத்தி பார்க்கணும். அதை உங்களுக்கு 3ஆம் பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துருக்கிறோம். மக்கட்பிறப்பு நிலையில்லாதது ஆதலால் பின்னர் செய்வோம் என்று நினையாது விரைந்து செய்ய வேண்டும் என்பதையே அந்தறிவாம் என்னாது அறம் செய்ய என்று வள்ளுவர் சொன்னார். அப்புறம் இன்னொன்று நாச்செற்று, அதுவும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று முயலப்படும் செய்யப்படும் என்று சொல்றார். அந்த விக்கல் கடைசி காலத்தில் ஒரு விக்கல் வரும், அது தண்ணீர் குடித்தால் போகாதுன்றாங்க, நாக்கில் இருக்கிற ஈரமே போய்விடும்ன்றாங்க. அதுக்குள்ள நல்லது செய்ப்பா என்று நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் என்று வள்ளுவர் எல்லாவற்றையும் அறிமுக சொல்லியிருக்கிறார். அதோடு நமக்கு அன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அடுத்த பாடல் அன்னைக்கு நாம் பார்க்கணும். பண்டம் பெய் கூரை தான் இன்னைக்கு பார்க்கணும். ஞாபகம் எனக்கு. பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால் உண்டா பெண்டிரும் மக்களும் பின் செல்லார், கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. என்ன இவ்வளவு நாள் இருந்து வாழ்ந்து நீங்கள் வீழ்கிற பொழுது என்ன பயன், என்ன உங்களுக்கு முடிவு என்பதை அங்கே எழுதுறார். பண்டம் பெய் கூரையினர். இந்த உடம்பு பல பொருள்களை வாங்குகிறதுன்ற. உணவுன்னா எத்தனை வகையான உணவு நாம் சாப்பிட்றோம் இல்லையா? அதனால எல்லா பண்டங்களும் ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு அடைப்பது போல இந்த உடம்புக்குள்ளே எல்லாவற்றையும் போட்டு உணர்வு, உணவு எல்லாவற்றையும் தான் போடுறோம். எல்லா தீய உணவாகுது நல்ல உணவு, தீய உணர்வு அதுபோல் நல்ல உணர்வு என்று இதெல்லாம் போடுறோம். போட்டு பழகின்னு. பழகி என்றால் உணவு மட்டும் வைத்துங்க, உணர்வு விட்டுருக்கோம்னா தெளிவாக தெரியறதுக்காக உணவை நாம் பழகுகிறோம். அந்த உணவு பழக்கம் கடைசி வரையில் அப்படி வருகிறதா என்றால் இல்லை. ஒரு நாள் அப்புறம் என்னால் அது சாப்பிட முடியாதுங்க, உடம்புக்கு ஒத்துக்கலைன்னு வர்றோம், நமக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு காரணம் பற்றி பழகிய உணவு தான், மற்றெல்லாம் கூட விட்டுருங்க. பழகிய மக்கள்,
பழகிய சுற்றம் எல்லாம் கூட விட்டுருங்க, பழகிய உணவே நமக்கு போயிடும், பிடிக்கல. அந்த காதல்ல பாடுற பொழுது பாலும் கசந்ததடி சகியே படுக்கை நொந்ததடின்னு பாடுறாங்க இல்லையா? அதுபோல வாழ்க்கையில கடைசி காலத்துல எல்லாம் நமக்கு கசந்து போகும் என்று ஏதோ புலவருக்கு சொன்னாங்க, சொல்றது இல்லையா? கடைசியில படுத்துட்டு இருக்கிற பொழுது அவருக்கு பால் குடிக்கணும்னு சொல்லும் பொழுது பால் உள்ள இறங்கலையா, அதனால ஒரு துணியில நினைச்சு புழிஞ்சாங்களாம் அந்த பாலை. அந்த பாலை நினைச்சா அது வாயிலிருந்து அப்படி வழிஞ்சுதான். பக்கத்துல கேட்டாங்களாம், என்னப்பா பால் கசக்குதான்னு கேட்டாங்களாம். பாலும் கசக்கல, புழிந்த துணியும் கசக்கல அப்படின்னாராம். அழுக்கா இருந்த துணியில போட்டு புழிகிறேம்மா என்று கேட்டான். சொல்றது இதெல்லாம் புலவர்கள் அப்படி கடைசி நேரத்தில் ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அதனால கசந்து போகும் அல்லவா எல்லாம். வசந்த காலம் என்று ஒன்று இருந்தால் கசந்த காலம் என்று ஒன்று வருது இல்லையா நம்ம வாழ்க்கையில். உணவே நமக்கு பழகி போயிடுது, விட்டுவிடுறோம்னு சொன்னா மற்றதெல்லாம் என்ன? எனவே பண்டம் பேய் கூரை பழகி விழுந்த கால். விழுந்த கால் என்றால் விழுவதற்காக தயாராக இருக்கிற பொழுதே நமக்கெல்லாம் நீங்கிடுது, வேணாம் வேணாம் என்று சொல்லிடுறோம். அப்பா அதை சொல்லியிருக்காங்க, அந்தம் ஆதி என்பதற்கு சொல்லியிருக்காங்க. சிவஞானபுரத்தில் அந்தம் ஆதின்னு வருது இல்லையா? அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். ஆதியில நாம எப்படி இருந்தோமோ அப்படிதான் அந்தம்னாங்க. ஆதியில எப்படி நாம் இருந்தோம் முதல்லையோ குழந்தையா இருந்தோம் இல்லையா, அதே போல அந்தத்துல குழந்தையா போயிட்டு. ஆதியில உடம்பை பார்த்தீங்கன்னா பல்லு கிடையாது முக்கியமாக, அதே தான் அந்தம், கடைசியிலும் பல்லு இல்லை. குழந்தை பருவத்திலே வெறும் திரவம் தான், பால் போன்ற திரவம் தான் கொடுத்தாங்க. கடைசி காலத்தில் அந்த பால் தான் கொடுக்குறாங்க. குழந்தையா இருக்கிற பொழுது என்ன யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கடைசி காலத்திலையும் யார் வந்து தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலேன்றோம். குழந்தையா இருந்தால் தனியாக போகாது, யாராவது கூட்டி போகணும். அதே தான் கூட வயசாச்சுன்னா கூட யாராவது ஒரு ஆள் வரணும். அப்போ ஆதியில் என்ன இருந்ததோ அதே தான் அந்தம். பெருமாளை ஒரு சுழற்சியில் நம்ம காண்பிக்கிறான் இல்லையா அடிப்படை. அதான் பழகி விழுந்த கால் என்றால் நாமே நம்மால் நடக்க முடியாமல், நாமே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை விழுந்தால் உண்ட அப்பன்கள், அதான் சொன்னார், உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டவங்கன்றார். எவ்வளவு கடுமையா சொல்றாரு திருமூல். உண்ட பெண்டிரும் மக்களும். நாம் பார்த்து வளர்ந்த பையன், நேற்று இல்லை ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு செய்தி. எம்ஏல நாங்களாம் ஒன்றா படித்தோம். அவங்களே ரெண்டு பெண்கள் படித்தாங்க. அதில் ஒருத்தர் காதலித்து கல்யாணம் பண்ணிட்டார். 2 பேரும் தான் இப்போ இருக்கிறாங்க, பெல்ஜன் நகரில் இருக்கிறாங்க. அந்த அந்த பெண் இருக்காங்களே, அவங்களுடைய அம்மா காலமாயிட்டாங்க. அதான் என்னுடைய நண்பருடைய மாமியார், அந்த பெண்ணுக்கு அம்மா. எனக்கு 2 வகையில் நான் போக வேண்டியது தான். எனக்கு அதுக்கு பின்னால் தான் செய்தி கிடைச்சிது. எனக்கு 2 நாள் பொறுத்து தான் செய்தி கிடைச்சிது, நான் போகலை. இப்போ நான் நேற்று கேள்விப்பட்ட அரங்கராமன் பேராசிரியர்கிட்ட பேசிட்டு போது அவர் சொன்னார், என்ன நடந்துதான் அவங்க பசங்க எல்லாம் அமெரிக்காலையும் இங்கே எங்கே இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது, வர முடியாது. ஒரு நாள் வைத்திருந்து ஏதோ அவசரம் வந்திருக்காங்க, லீவு கிடைக்காமல் மறுநாளே பால், அப்புறம் 3ஆவது நாள் காரியம், போயிட்டாங்க. 3 நாளில் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் போய் விசாரிக்கலாம் பார்த்தா அவங்க இப்போ போயிட்டாங்க. தாய் தான், சொந்த தாய். எதை துறந்தாலும் தாயை துறக்கக்கூடாதுலாம் நமக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படி போச்சு பாருங்க. என்ன அப்போ என்ன அப்படி ஒரு பொருள் அப்படி தேர்த்து லீவு கிடைக்கிறதா அதை முக்கியம் இல்லையா? அடுத்த வேலைக்கு போயிடும், நமக்கு பணம் போயிடும் என்று முழுக்க முழுக்க பொருள் பற்று, பொருளாதாரம் அப்படி தான் போயிட்டாங்களே தவிர வாழ்வாதாரமாக அன்பை நினைக்கல. இந்த சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு. அது இதுதான் ஒரு வேடிக்கையாக சொல்கிறார். ஏன் அதெல்லாம் நினைக்கிற பாடம். உண்டா பெண்கள் உன்னிடத்திலே வாழ்ந்து சாப்பிட்டாங்க இல்லையா, நீ சம்பாரிச்சு போட்டு சாப்பிட்டாங்க இல்லையா, உண்ட அப்பெண்டிரும். அது மனைவி மக்கள் எல்லாம், மக்களும் எல்லாம் பின் செல்லா, உன் பக்கம் வரமாட்டாங்க, பின்னால வரமாட்டாங்க, பின் செல்லா. எது வரும்? கொண்ட விரதமும் ஞானமும். நீ பெருமானை நோக்கி செய்த அந்த விரதம், நோன்பு, அவனை உணர வேண்டிய ஞானம் அல்ல உணர்ந்த ஞானம், அதுதான் வரும். கொண்ட விரதமும் ஞானமும். அல்லது மண்டி அவருடன் வழி நடவாது, மற்றெல்லாம் எதுவும் நடக்காது.
என்று. அப்போ நாம் பெருமானை எண்ணுகின்ற நோன்பும் அவனையே நினைக்கின்ற ஞானம்தான் நமக்கு துணையே தவிர, திருமுறையில் அவரு அப்பர் பாட்டார், உற்றார் யார் வளரோன்னு, உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறையும் கூத்தன் அவரை தவிர வேற யார் இருக்கிறாங்க நமக்கு என்று அவர் சொன்னார் இல்லையா? அதான் சொல்றார். அதான் பெண்டிர் மக்கள் இவங்களை வரமாட்டாங்க, அவர்களுக்காக நாம் உழைக்கிறோம் இல்லையா? அந்த உழைப்பில் கொஞ்சம் மாற்றி தவம் ஞானம் என்று உழைத்தால் அது பயன். அதான் சொல்றார், மக்களுக்காக. ஒரு வகையில் மேல்நாட்டு நாகரிகம் அல்லது மேல்நாட்டு வாழ்வியல் முறை ஓரளவு சரியா இருக்கு. ஒரு வகையில் அது சரி, எல்லாம் சரி நான் சொல்ல மாட்டேன். இங்கே சில வகைகள் தப்பு, நம் பெரும்பாலும் நல்லது தான், பல வகை வச்சிருக்கோம், சில வகையில் தப்பு வச்சிருக்கோம். என்னென்ன வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பொருள்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, இப்போ நமக்கு உறவு என்ற ஒரு தொடர்பு வந்துடுச்சு. நமக்கு பேரன் பேத்தி கொள்ளு பேரன் அவன் நீ எங்க அது வெள்ளம் எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம். மேல் நாடுகள் அது கிடையவே கிடையாது. தந்தை மகன் என்றால் மகன் வளர்கின்ற வரையில் தான். அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கிறான் போனான் வந்தான் எதுவுமே கிடையாது. அந்த அந்த பாசத்தை அவன் வளர்த்துக்கல. பாசத்தை வளர்த்துக்காத்தால அவளுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. இப்ப நாம பாசத்தை வளர்த்துனால்தான் இப்ப நான் சொன்ன செய்தி இல்லாம். ஒரு வகையில் அது தவறுதான், ஆடு மாடுகள் மாதிரி ஏதோ இருக்கிறது. ஆனால் அந்த மக்களுடைய நேசம் வேற மாதிரி மாறுற பொழுது நாம் இது சரியோ, நாம் தவறான பாதை போயிட்டோமோ என்று எண்ணுகிறோம். அதே போலத்தான் சொத்து சேர்க்கிறது. அரசாங்கம் அப்படி பண்ணலாம், சில நாடுகள் அப்படி இருக்குது. தந்தையினுடைய சொத்து மகனுக்கு கிடையாது, ரூலுங்க அது. ஹாலண்டில் நாம் போற ஹாலண்ட் நல்ல வளமான நாடு. அங்கே தந்தைக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் அது மகனுக்கு கிடையாது. எழுதி வைக்கலாமா? நோ, தந்தை எழுதி வைக்க முடியாது மகனுக்கு. என்ன செய்யலாம் என்றால் விற்கலாம், மகனுக்கு விற்கலாம். 10 பேர் வாங்க வராங்கன்னா மகனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், முதன்மை கொடுத்து முன்னிடம் கொடுத்து என்னுடைய மகனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லலாம். கொஞ்சம் காசு குறைச்சி கூட கொடுக்கலாம். அதுதான் அலோவ் பண்றானே தவிர உனக்கு உள்ள உரிமை காரணமாக வாரிசு உரிமையாக கிடையாதுன்னா. இந்த மாதிரி இங்க ஒரு நாட்டை செய்து வச்சான்னு வச்சுக்கோங்க, சேர்க்கவே மாட்டோமேன்ற. நம்ம ஏன் சேர்க்கிறோம்? இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சு சொன்னா, இந்த ரிலே ரேஸ் மாதிரி நான் சேர்க்கிற பணமோ சொத்தோ என்னுடைய பிள்ளைக்கு நினைச்சு யோசிக்கிறேன், பெண்களுக்கு யோசிக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பிள்ளைக்கு யோசிக்கிறாங்க, தனக்கு என்று யோசிக்கல. இப்ப நமக்கு தான் வேற இதுங்க, நமக்கு விட்டா கிடையாதுன்னு சொல்லிச்சு பாருங்க, அளவா இருப்பான். அதான் அங்க பண்றாங்க. லண்டன் போன்ற இடங்கள்ல நீ போய் பார்த்தா தெரியும். அவர்களுக்கு ஒரே வாரம் தாங்க, ஒரு வாரம் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆனா சனி ஞாயிறு அந்த ஒரு வாரம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, தீத்துருவான். அவசியம் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா படிப்பதற்கு அவனுக்கு எளிமையாக கொடுத்துட்றான். கவர்மெண்ட் என்ன பண்ணுது, படிப்பதற்கு கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்குது. நோய் வருகிறதா, மருத்துவம் செலவு. ஒருவேளை வயசாகி போச்சுன்னா அதுக்கு ஒரு போனஸ். உங்களுக்கு 60 வயசுக்கு ஒரு சம்பளம், 65 வயசுக்கு ஒரு சம்பளம் அவன் கொடுக்குறான். வயசு ஆக ஆக அதிகம் கொடுப்பான் அவன். இதெல்லாம் எங்க சார் எடுக்கிறான்னு கேட்கலாம். சம்பாதிக்கிறாங்க இல்லையா, டேக்ஸ் வாங்கிடுவான். 40% வாங்குறான் டேக்ஸ். நீங்க 100 ரூபாய் சம்பாதிச்சா 40 ரூபாய் கொடுத்துடணும். அப்படி பிளான் பண்றான். அதனால என்ன ஆகுதுன்னா, அவன் வர 60 ரூபாய். இப்ப நாம என்ன பண்றோம், 100 ரூபாய்க்கு 40 ரூபாய் கட்டிப்படுறோம், இங்க 20 ரூபாய் கட்டுறோம் டாக்ஸுக்கு. மீதி 80 ரூபாய்க்கு நாம செலவு பண்றது கிடையாது. அதுக்கு இதுக்கு எல்ஐசி கொஞ்சம் போடும், அதுக்கு போடும், இதுக்கு போடும் போட்டு நாம் நமக்காக வாழ்வது இல்லை. அதனால தான் இங்க நிரந்தரமான ஒரு பிரச்சனை நமக்கு வருது. ஆனால் அவன் அப்படி இல்லை, 40% கட்டினால மறந்துட்டான், மற்றெல்லாம் மறந்துடுறான். 60% 60 ரூபாய் கடை நமக்கு 100 ரூபாயில செலவு பண்றான்றான். அப்ப நான் பார்த்துருக்குறேங்க, வெள்ளிக்கிழமை என்னோட மாணவர் தான் அழைச்சி போவாங்க இல்லையா, அப்பெல்லாம் பேச போற பொழுது வெள்ளிக்கிழமையில் லண்டன்ல வந்து பாருங்கன்னு. வெள்ளிக்கிழமையிலும் லண்டனுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி என்பது அங்கதான் நீங்க பார்க்கலாம். இப்ப நாம கூட கல்யாணத்துக்கு மகிழ்ச்சி அடைறோம், மல்லாம் எல்லாம் சிரிக்கிறோம், சும்மா லேசா சிரிக்கிறோமே தவிர உள்ள எத்தனையோ உள்ள வச்சுதான் சிரிக்கும். அங்க போய் சிரிச்சாகணும், அதுக்காக சிரிக்கிறோமே தவிர மற்றபடி எத்தனையோ பிரச்சனை நமக்கு. அங்க அப்படி கிடையவே கிடையாது. அவ்வளவு பேரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க, அவ்வளவு பேருக்கு எந்த கவலம் கிடையாது. காரணம் அவருடைய வாழ்க்கை முறை. அந்த வகையில் அது சரிதான்.
மற்றபடி அப்பா எங்க இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க, அந்த பாசம்லாம் அவனுக்கு கிடையாது. அது நமக்கு உண்டு. இது ஒரு வகையில் நம்ம சரியா இருக்குது, ஒரு வகையில் அது சரியா இருக்கு பார்க்குற பொருள். அதனால இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணுன்றாங்க. இன்னைக்கு கொடுத்து என்ன சொல்றாங்க, பொருள் தேடு, தப்பு இல்லை, அது தேவைதான். உனக்கு என்ன தேவையோ தேடிக்கோ. அதை சொல்றாரு. அறம் பொருள் இன்பம் வீடுன்னு மூணு சொன்னாங்களே, அறத்தை அடித்து பொருள் தேடாதே, அதான் அறம் பொருள். நான் இங்க இன்பம், நான் இன்பத்தை அடித்து பொருள் தேடாதே, அறத்தை அடித்து பொருள் தேடாது. பொருள் வேணும் தான், ஆனால் அறத்துக்கு மாறாக இன்பம் இல்லாமலே நீ சேர்க்கறதுலே இருந்துவிடாத என்று அவங்க சொன்னாங்க. அது இந்த இதெல்லாம் நிலையாமை சொன்னது தான். செல்வம் நிலையாமை என்றும் யாக்க நிலையாமை என்றும் வேறு வகையா சொன்னது தான். அதனால பண்டம் பெய்கூரை இருக்கு இல்லையா, இது தவமும் ஞானம் இருந்தால் அதுதான் வருமே தவிர மற்ற செல்வம் வராது என்று சொன்னார். இந்த 4ஆம் பக்கத்தில் 5ஆம் திருமுறை பாட்டு ஒன்று அப்பா எடுத்து போட்டிருக்காங்க. கொல்லத்தான் நமனால் வந்த கால் இல்லத்தார் செயல் ஆபதியன் ஏழைகால். உங்களை எடுத்துக்கொள்வதற்காக ஏமா வரான்னா இல்லத்தார் என்ன பண்ண போறாங்க? அவங்கள தடுக்க முடியுமா? இல்லை என்னுடைய உயிரை எடுத்துக்கன்னு சொல்லுவாங்களா? சரிதான் சொல்லுவாங்க. சரிதான் சொல்லிட்டா வச்சுக்க, ஒரு வேலை ஏமா இல்லையா, சரி எடுத்துக்கிறேன்னு சொன்னா அவன் சொல்ல மாட்டான் தைரியமா என் உயிரை எடுத்துக்கன்னு சொல்றோம் என்றால் உங்க உயிருக்கு பதிலாக இன்னொரு உயிர் தர ஆள் கிடையாது. யமன் அதை எடுக்க மாட்டான். கொல்லத்தான் அவர் வந்த கால் இல்லத்தார் செயல் ஆவது என் ஏழைகாள். ஏழைகால்னா அறியாதவர்கள் அர்த்தம், அறியாமையுடையவர்களே. இது தெரியலையா உங்களுக்கு? நல்லத்தான் நம்மை ஆழ்வடையான் கழல், நன்றாக ஆளுகின்ற பெருமான் உடைய கழல். சொல்லத்தான் வல்லீரேல் துயர் தீருவேன். அந்த பெருமானுடைய பெயரை நீங்கள் சொன்னால், சொல்வதற்கு வன்மை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு. எப்போ சொல்லணும்னா கொல்லத்தான் நமர் வந்தார் இல்லையா, அப்போ சொல்ல முடியாது உங்களால். நமன் வரபோது சொல்ல முடியாது, இருக்கிற பொழுது சொல்லுங்க, வருவதற்கு முன்னாலே சொல்லுங்க என்றுதான் அப்படிதான் பாடுறார். சங்கொத்த மேனி செல்வா சாதல் நாள் நாயேன் எங்குற்றாய் என்னும் போது இங்குற்றேன்னு சொல்லுங்க. சாதல் நாள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதல்லவா, அங்கத்தை மண்ணுக்காக்கி நான் அழிகின்ற பொழுது நிச்சயமாக எனக்கு மறந்து போகும் உன்னை, இப்பயே நான் சொல்லி வைக்கிறேன் என்று சங்கொத்த மேனி செல்வா சாதல் நாள்ன்றார் இல்லையா. அதான் சொல்லத்தான் வல்லீரியல் துயர் தீருவேன். அவங்க வைஷ்ணவத்தில் அது முக்கியமாக சொல்றாங்க. அப்போதைக்கு இப்போதே நான் சொல்லி வைத்தேன்னு அவங்க சொல்ற விஷயம். அடுத்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அது ஊரெல்லாம் கூடி ஒலிக்க எழுதிட்டுன்ற பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அதை சொல்லுவாங்க எல்லாருமே. நான் எம்ஏ பிஏ படிக்கும் பொழுது தான், முதலாண்டு படிக்கிற பொழுது நம்ம டாக்டர் சி பாலசுப்ரமணியம் இருந்தாருங்க இல்லையா, அவர் தான் பாடம் நடத்துகிறார். திருமூலரை பற்றி சொல்கிற பொழுது இந்த பாட்டு தான் அவர் சொல்லி விளக்குனார். முதல் பாட்டை எல்லாம் இருக்குது பாடுப்பா, எப்படி இருக்குது பாட்டெல்லாம் அப்படின்னு ஒரு எளிமையாக இருக்குல்ல அந்த பாட்டு சொன்னார். எல்லாருக்கும் புரியும் அந்த பாட்டு, எல்லாருக்கும் புரியுற பாட்டு தான். அதில் எவ்வளோ பொடி வச்சிருக்காருன்னு நமக்கு தான் தெரியும். அந்த பாட்டை எவ்வளோ பொடி வச்சிருக்காரு பாரு. பாட்டு ஒரு சாதமாக தெரியும் பாட்டு. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியம் காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. எவ்வளோ அழகா எளிமையாக பாடினார் அந்த பாட்டை. முதல்ல என்ன சொன்னார்? ஊரெல்லாம் கூடும்னார். ஊரெல்லாம் கூடி அழறாங்க, ஒலிக்க அழுதிட்டு ஒரு வார்த்தை போட்டார். ஒலிக்க அழுதல் என்று சொன்னா என்ன அர்த்தம் என்றால் உண்மையா அழறதில்லைன்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். அதான் அது குறிப்பு வைக்கிற. ஊர்ல இருந்து அத்தனை பேர் வராங்களே, அழறானா உண்மையா அழறான், கொஞ்ச நாள் இரண போய் அழுதுட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அன்றாட தெருவில் யாராவது இறந்து போயிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அந்த பாட்டி இறந்து போச்சா, அதே சரி சீக்கிரம் சமைச்சிடு, எல்லாம் சமைச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அழுத்து வந்துடுறேன்னு போவாங்க. அதுதான் ஒப்பாரின்னு சொல்கிறது. அதுதான் கூலிக்கு மாரடிக்குன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லி தான் இருக்கிறாங்க. என்னென்னா சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட அழுகை கொஞ்ச நேரம்தான், அப்புறம் தேர்த்த வேண்டியதாக இருக்கு. இயற்கை நாம் என்ன பண்ணுறது? யாராவது நான் எங்கள் அப்பாவே நான் எடுத்துக்கிறது. அப்பா இருக்கிற போது நான் நினைப்பேன்,
அவங்க இறந்துட்டாங்கன்னா இப்படி இருக்கும் என்ன அப்படி நினச்சி பல நேரங்களில் நான் கனவே கண்டு எழுந்துருவேன். அப்பா செத்துட்டவரை இறந்துட்டாங்கன்னு எழுந்து அப்புறம் பார்த்தா உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ பயம் நமக்கு அவங்கள வாழணுமே என்று ஆசைப்பட்டோம். ஆனால் இல்லை எடுத்துமோ நான் அழுதும் இப்பவும் நினச்சா கஷ்டமாக இருக்குது. அதையே நினச்சிருக்க முடியுதாமால இயற்கை தான் தெரிகிறது தான். ஆனால் சில நேரத்தில் நம்ம நினைக்கிற பொழுது அந்த அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே ஞாபகம் வரும், அதே உணர்வோடு நம்ம அழுவோம், அது வேறு விஷயம். ஆனால் அவங்க அப்படி போனதுக்கு காரணம் நாம் அவங்ககிட்ட நம்ம நெருக்கமாக இருந்தோம், அவங்களோட ஞானம் ஏதோ நம்ம கொஞ்சம் அதை பற்றி படிக்கிறோம், அதனால் அவங்க ஞாபகம் வருது. மற்றவங்களாம் பொருள் தேடுகின்ற அப்பாவுக்கெல்லாம் அவன் பொருள் தேடினா முடிஞ்சு போச்சு. லயோலா காலேஜில் எத்தனையோ அனுபவங்கள் போய் நான் 73 போனது, 75 76 சரியே ஞாபகம் எனக்கு. ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தார் பையன் ஒருத்தன் நல்லா வளர்த்தியாக இருப்பான். அவன் வந்து ஃபஸ்ட் இயர் பிஏ படிக்கிறான், என் கிளாஸ். அவன் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவன் மறுநாள் மீசை எடுத்துகிட்டு வந்துட்டான். நல்லா வச்சு வைப்பான் மீசை எடுத்துகிட்டு வந்துட்டான். டிபார்ட்மெண்ட் வந்தான். என்னப்பா நடராஜன் ஞாபகம் எனக்கு. என்ன நடராஜன் மீசை எடுத்துட்டியா அப்படின்னு. இல்லையா அப்பாவுக்கு பிடிக்கலையா அதான் எடுத்துட்டேன் அப்படின்னா. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கல்லூரியில் படிக்கிறவன் அப்பா சொல்லி மீசை எடுத்துடுறானா என்று. அவன் போன உடனே எங்கள் ப்ரொஃபஸர் இதில் ஹெச்ஓடி அவர்கிட்ட சொன்னேன், பரவாயில்ல சார் நடராஜன் அவங்க அப்பா சொல்லி மீசை எடுத்துட்டானேன்னு. அவர் உடனே தெரியும், என்னையா நீ சொல்கிற. அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தை, அவெல்லாம் நகரத்தார்கள் நிறைய சொத்து வச்சுருப்பாங்கய்யா, அப்பா சொல்ல கேட்கலாம் சொத்து கொடுக்க மாட்டான், அதுக்காக மீசை எடுக்கிறான் நீ. அப்பா சொல்ல கேட்கலன்னா அவன் அடங்காத பிள்ளைன்னு சொத்து கொடுக்க மாட்டான், வேற பெரிய பிள்ளைங்க எழுதி வச்சு போடுவான், அதுக்காக பின்னால் வர சொத்துக்காக மீசை போனானா அப்புறம் வரத்துக்கும் என்று அவன். அப்போதான் எனக்கு அடிச்சுது, அடடா அது நியாயம்தான். ஏன்னா அந்த பையன் இந்த சினிமாலாம் எடுத்தவங்க தான், சினிமா படம்லாம் எடுத்தவங்க தான். ரொம்ப நல்ல படம், சிவாஜி கணேசன் வச்சு எடுத்தாங்க படம், பெரிய பணக்காரன். அப்போ பொருள் வைத்துக் கொண்டிருக்கிற தந்தை இடத்திலே ஒருத்தர் அப்படி இருக்கிறான்னு சொன்னா அது உண்மையான அன்பு இல்லை இல்லையா, மரியாதை இல்லை இல்லையா, பொருளுக்காகத்தானே. அந்த மாதிரி பொருள் தேற்றம்னா பிள்ளைகளுக்கு கூட உண்மையான பாசம் இருக்காது. அடிப்படை அதாவது சொல்றார், ஒலிக்க அழுகிறார்னு சொன்னால் சம்பந்தம் இல்லாதவங்க எப்படி உண்மையா அழப்படுறாங்க கிடையாது. ஓயெல்லாம் கூடி ஒலிக்க அழுதார்கள். அழுதுட்டு எல்லாரும் என்ன பேர் வச்சாங்க, பிணம் தான் பேர் வச்சாங்க. ஒருத்தவங்க கூட பழைய பேரை சொல்ல மாட்டேன்றான், பழைய பேரை. எல்லாரும் இந்த பேரினை நீக்கி எல்லாம் பிணம் எப்போ எடுக்க போறாங்க அப்படிதான் கேட்கறாங்க தவிர பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டார்கள். ஒரு புது பேர் வைக்கிறாங்கன்றார்கள். குழந்தை பிறந்த பொழுது ஒரு பேர் வச்சாங்க, அப்புறம் பட்ட பெயர் சிறப்பு பெயர் எத்தனையோ பேர்லாம் அவர் வந்தது, எல்லாம் போச்சுன்னு போயிட்டு புதுசா ஒரு பேர் வச்சு அனுப்புறாங்க. சூரையம் காற்றிடைனார், சூரையன்ட்டு புதர்கள் இருந்த ஒரு காடு, சுடுகாடு, அங்கே கொண்டு போய் சுட்டிட்டு இருந்தார். என்ன பார்க்கணும், ஊரெல்லாம் கூடி அழுதார்கள் சொன்னால் அழுதுட்டு அவன் போயிட்டான். எல்லாம் அழுதவங்க கூட அங்கே இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஆணும் பெண்மை வந்தாங்க, அழுதாங்க, கட்டோட போயிட்டாங்க. அப்போ உதாரணமாக ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 500 பேர் போயிடுவான், அப்போ அங்கேயே இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் எப்போ எடுக்க போகிறாங்க அதில் காத்துக்கிறான், அதில் ஒரு 200 பேர் போயிடுவான். எடுத்துட்டு போகிற பொழுது அங்கே ஒரு 200 பேர் தான் வருவான். சூரியன் காற்றிடை கொண்டு போய் சுடுகின்ற பொழுது கொஞ்சம் பேர் தான் வருவான். நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களாம், மறுநாள் யாருமே அங்கே வரமாட்டான், முடிஞ்சு போச்சு. பாலுக்கு இருக்கிறேன் காரியத்திற்கு கிடையாது, வேலை எவ்வளோப்பா அப்படின்ட்டு போயிடுவான். நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள். முதற்காலங்களில் அப்பா என்கிட்ட சொன்ன பொழுது, இந்த பாட்டை விளக்கும் பொழுது, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்பதற்கு அவங்க என்கிட்ட சொன்ன விளக்கம், நிலையாமை என்ற நினைப்பை ஒழிந்தார்கள் என்று அவங்க சொன்னாங்க. நீரினில் மூழ்கி நிலையாமை அதையும் மறந்துட்டாங்க. நாம் இப்படி தானே போவோம் என்று அதையே மறந்துட்டு நாம் இன்னொரு நாள் இருக்க போகின்ற மாதிரி பிரமாதமாக போயிட்டு அடுத்த வேலைக்கு பார்க்கணும், அது என்ன ஆச்சு, வாங்க போகலாம் கொள்ளலாம் அப்படின்றா இல்லையா. உண்மையிலேயே இதுதான வாழ்க்கை, ஒருத்தர் நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கானப்பா என்று நினைத்தால் அடுத்து வாழ்க்கையில் நமக்கு பற்று வராது. நிலையாமை அல்லவா, அதுக்கு என்ன செய்யலாம், நிரந்தரமாக அப்படி போவான். ஆனால் மீண்டும் நிலையாத பொருள்களைத்தான் போய் தேட போகிறான் இல்லையா.
எனவே நீரினில் மூழ்கினார்கள், அதுவரை அவட்ட பற்றி பேசி போனாங்க. அப்புறம் நினைப்பொழிந்தார்கள் என்றால் இறந்து போனானே அவருடைய நினைப்பை ஒழிந்தார்கள் என்றும் நிலையாமை என்ற நினைப்பை ஒழிந்தார்கள் என்றும் ரெண்டு வகையாக பொருள். நேரா எங்கிட்ட சொன்ன பொழுது அந்த நிலையாமை என்ற நினைப்பை ஒழிந்தார்கள் தான் சொன்னாங்க. உரை எழுதுற பொழுது நான் பார்த்தேன், அந்த உரையில் இப்ப பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லல, அவங்க அதை அப்படி எழுதலை. நீரில் மூழ்கி நினைப்பு என்று சொன்னால் அவனுடைய நினைப்பைத்தான், இறந்து போனானே அவன் நினைப்பைத்தான் மறந்து போனார்கள் என்று எழுதுறாங்க. அப்போ அவங்க அப்படி சொன்னாங்க, இப்போ இப்படி சொன்னாங்கன்னு யோசித்த வேற ஒன்றும் இல்லை. இது ஒருவரை பற்றிய குறிப்பு. ஊரெல்லாம் கூடி அழுதது, பேர் பிணமிற்றது, இதெல்லாம் ஒருத்தர் யாரோ இறந்து போனான் அவனை பற்றி தானே. எனவே அந்த கடைசி வரையும் அவனை பற்றி உள்ளதாக இருக்கணும் என்று எண்ணியிருக்காங்க பின்னால. முதல்ல அப்படி சொன்ன பொழுது நிலையாமை தான். ஆனாலும் இந்த பாட்டில் பொருள் சொல்ற பொழுது நீரில் மூழ்கி நினைப்பொழிதல் என்று சொன்னால் நீர் தண்ணீரில் மூழ்கினான் வருது இல்லையா, அதனால அவனுக்காக மூழ்கினார்கள், அவரைத்தான் கொண்டு போய் சுட்டார்கள், அவனுக்காக நீர் மூழ்கிற பொழுது அவனுடைய நினைப்பை ஒழிந்தார்கள் என்று சொல்லத்தான் சரியாக இருக்கும் பாடம் என்று அவங்க உரையில் அப்படி எழுதியிருக்காங்க. எங்கிட்ட பேசுகிற போது அப்படி சொன்னது, எங்கிட்ட மட்டும் இல்லை, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்தபொழுது சரி வெங்கட்ராம செட்டியார் ஒருத்தர் இருந்தார், அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இது மாதிரி அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவரோட செட்டியார் கூட சொன்னார்றான்னு சொன்னாங்க. ஆனால் உரையில் அப்படி இல்லை, அது ஆனால் ரெண்டு உரையாக இருக்குது. இதில் நினைப்பொழுதார்கள் அதுதான் எழுதியிருக்கேன். அவரை பற்றி நினைவும் இல்லாது போவார்கள் நான் எழுதியிருக்கேன். நீரில் மூழ்கினார்கள் என்றால் தூய்மை பெறுவதற்காக, தீட்டு போவதற்காக, தூய்மை பெறுவதற்காக மூழ்கிறார்கள். நினைப்பொழுதல் என்றால் அவரை பற்றி நினைப்பு மறந்தார்கள். எனவே ஊர் மக்களும் உதவார்னர். முதல் பாட்டில் என்ன சொன்னாரு, பெண்டிரும் உதவார்கள், மக்களும் உதவார்கள், உனக்கு வருகிற பிள்ளைகளும் உதவார்னு சொன்னாங்க முதல் பாட்டில். உண்ட பெண்டிரும் மக்களும் உதவார் அப்படிங்க சொன்னாங்க. இங்க ஊராவது உதவமான ஊர் மக்களும் உதவார்ல. அப்போ உள்ளூர்ல இருந்தீங்கன்னா வீடும் உதவாது ஊரும் உதவாது, அதுதான் அந்த பாட்டு சொன்னார். பிணம் என்று பெயரிடுதல் என்பதை அங்க நம்முடைய ஐயடிகள் காடவர்கள் பாடுற அந்த பாட்டை எழுதியிருக்காங்க. தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாதே பெட்ட பிணம் என்று பேரிட்டு, அவர் சொல்றார், பெட்ட பிணம் என்று பேரிட்டு கட்டி எடுங்கள் அத்தா, நேரமாது எடுங்கன்னு இல்லையா, பார்க்கல நேரமாதுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எடுங்கள் அத்தா என்னாமும் ஏழை மடரஞ்சே நெடுங்களத்தானே நினை. ஐயா இன்னைக்கு நெடுங்களத்தான் பாடுதான் பாடினாங்க, அது வருது, அதுக்காக சொல்றேன். அது முதல்ல வருது பாருங்க, நெடுங்களத்தானே நினைன, நெடுங்களத்தான் பாதம் நினைன, எடுங்களத்தா என்னாமுன் ஏழை மடரஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினைன்னு பாடுறார் என்றும். இல்லும் பொருளும் இருந்த மனையளவே சொல்லும் அயலார் துடிப்பளவேன்னார். எல்லாம் ஐயடிகள் காட வருவோம். யார்? ஒரு அரசன், இந்த நாட்டில் இந்த காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து பல்லவ மன்னனாக இருந்த நாயனார் ஐயடிகள் காடவர்கள் பாடுறார். சொல்லும் இல்லும் பொருளும் இருந்த மனையளவே அத்தமும் வாழும் அகத்து மட்டே என்று பின்னாலே பட்டினத்தார் பாடினார் இல்லையா, அதான் அவர் அன்றைக்கே பாடியிருக்கிறார். இல்லும் பொருளும், ஏன்னா ஐயடிகள் காடவர்களை பற்றி நமக்கு இந்த சேத்திர திருவெண்பா படிக்க வேண்டிய ஒரு பகுதி நமக்கு. அதில் பல விஷயங்கள், பல சேத்திரங்கள் பற்றி சொல்றார். அவர் யார் என்று சொன்னால் அரசனாக இருந்து நன்றாக இருக்கிற பொழுதே யார் அவருக்கு பகை கிடையாது, போரில் தோற்று போகலை, நல்ல அரசபோகத்தில் இருந்த பொழுதே அரசபோகத்தை துறந்தவர். தன்னுடைய மகனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு வெளியே வந்தார். பல்லவ காட்டில் அப்படி இருந்திருக்காங்க. பல்லவர்கள் வேறு இனம், வேறு மொழியாக இருந்தவர்கள். தமிழ்நாட்டில் வந்த பின்னாலே சைவத்திலே பின்பற்றிய மகேந்திர பல்லவன் சைவத்தை பின்பற்றிய பின்னால் வைஷ்ணவத்தை அங்கே சில பேர் பின்பற்றி இருந்தாலும் கூட சைவத்திலே இருந்த எவ்வளவு பேர் நீங்க பார்த்தீங்கன்னா மன்னர்கள் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரவர்மன் சொல்லலாம், நந்திவர்மன் சொல்லலாம், கழிச்சிங்க நாயனான் சொல்றான், ஐயடிகள் காடு வரிசையாக அதில் நாயன்மாரே தோன்றி இருக்கிறார் பல்லவர்னு பார்க்குறோம் இல்லையா. ரெண்டு பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, ரெண்டு மன்னர்கள், ரெண்டு நாயன்மார்கள் தோன்றி இருக்காங்க. அதில் இவரை பற்றி சொல்ற பொழுது நமக்கு தெரியும், மகனுக்கு அந்த நாட்டை கொடுத்துட்டு போயிடுறார். அந்த சேக்கிழார் அதை பாடுறார். நன்றாக இருக்கிற பொழுதே, ஆட்சியில் இருக்கிற பொழுதே அந்த ஆட்சியிலே அவருக்கு வெறுப்பு வந்தது, உவர்த்து போனார், வேண்டாம் என்று ஒதுக்கினார் வருது. அதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த பாட்டுக்கு பாடுறதுக்கு, அந்த செய்தியை சொல்றதுக்கு சேத்திர திருவெண்பாவில் இவருடைய பாட்டு அப்படி இருக்கு. ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, படிமுழுதும் வெண்குடை கீழ் பாரெல்லாம் ஆண்ட முடியரசர் செல்வத்து மும்மைன்றார். படிமுழுதும் எல்லா உலகத்தையும் பல நாடுகளை எல்லாம் கைப்பற்றி அரசாளுகிறோம்.
படிமுழுதும் பெண் குடைக்கு உன்னுடைய குடைக்கு பாரெல்லாம் ஆண்ட முடி அரசர் செல்வம் அதை விட மும்மையினர் 3 மடங்கு பெருசுனர். எதுன்னு கேட்டார். எது பெருசு என்றால் கடிகமழ்பூர் கொன்றையந்தார் சோதிக்கு தொண்டுபட்டு தோடேந்து கொன்றையந்தார் சோதிக்கு தொண்டுபட்டு ஓடு ஏந்தி உண்பது உரும்னர். ஆட்சி அரசாட்சி அதை விட்டுட்டு தோடேந்து கொன்றையந்தால் சோதிக்கு தொண்டுபட்டு ஓடு ஏந்தி உண்பது உரும், பிச்சை எடுத்து வாழ்வது பெரிய விஷயம் என்று 3 மடங்கு செல்வம் நடது. அப்போ பிச்சை எடுக்கிற பாத்திரத்தை நாம திருவோடுன்னு சொல்லுவோம். திருவோடுனா பிச்சை பாத்திரம் திருவோடு வச்சிருக்கும் பேர் இல்லையா? அதுதான் உண்மையான திருநர். எல்லாவற்றையும் பற்றற்று நீங்கி வயிற்று பாட்டுக்காக கொஞ்சம் சாப்பிட்றது, போட்டால் சாப்பிட்றது, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அதுதான் பிச்சை. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அது திருவை கொண்டு போய் சேர்க்கும், பெரும் திருவை கொண்டு போய் சேர்க்கும் என்பதால் தான் திருவோடு என்று நாம் அதை சொல்கிறோம். ஓடு ஏந்தி உண்பது உரும் என்று மன்னன் சொன்னார். ஓடையக்கலன் அவர் பாடுறது, வீடு நமக்கு திருவாலங்காடு என்று அவர் பாடுற பாட்டு இருக்கு இல்லையா, ஓடு நமக்கு தந்த செல்வம்ன்றார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். படிமுழுதும் வெண்குடை கீழ் பாரலாம் ஆண்டன். அதான் வில்லும் பொருளும் இருந்த மனையளவே சொல்லும் அயலார் துடிப்பளவே அப்படின்னு. உங்களுடைய இல்வாழ்க்கை அதில் சேர்த்த பொருள் வாழ்க்கை எல்லாம் மனையோடு போயிடும். சொல்லும் அயலார் துடிப்பளவே என்றார். பேச்சு இருக்கு இல்லையா, நீங்க போயிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நேரமாவது தான் சொல்லுவான், அதான் துடிப்பு. மற்றவரை போயிட்டாருன்னு துடிக்க மாட்டான். நேரமாவதுங்க மற்றெல்லாம் இருக்கிறது சாப்பிடணும் இல்லையா என்று சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் அயலாளர்களோட துடிப்பு உண்டு. எனவே சீக்கிரம் அடக்கம் செய்ய வேண்டும் என்று. அதான் அதனால இங்கே நான் 5ஆம் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். திருவள்ளுவர் நிலையாமை அதிகாரத்தில் செல்வம் யாக்கை இவற்றின் நிலையாமை கூறினாலும் யாக்கை நிலையாமைக்கே முன்னுரிமை தந்து பெரும்பகுதி குறள்கள் பாடினார். அதில் பார்த்தீங்கன்னா நிலையாமையில் அதுதான் அதிகமாக இருக்கும், யாக்கை தான் அதிகமாக இருக்கும். அதனால் பரிமேலழகர் எழுதுகிறார், இஃது உணர்ந்துழி அல்லது பொருள்களில் பற்றுவிடாது ஆகலின் நிலையாமை அதிகாரம் முன்வைக்கப்பட்டது என்று உரை எழுதினார். நிலையாமை அதிகாரத்தை ஏன் சொல்றாருன்னா, செல்வம் நிலைக்காது, இளமை நிலைக்காது என்று தெரிந்தாலும் உடம்பு நிலைக்காது என்பதை உணர்ந்தால்தான் பொருள் பற்று நீங்கும், இல்லைன்னா நீங்காது. எனவே அதை அந்த பொருளினால் அனுபவிக்கிறது இது உடம்பு தானே. இந்த உடம்பே நிலைக்காது என்று சொல்லும்போது தான் அந்த பொருள் பற்று நீங்கும் என்பதால் நிறைய அந்த யாக்க நிலையாமை சொல்லுகிறார் என்று பரிமேலழகர் அந்த உரை எழுதுகிறார். அதை நான் சொல்லியிருக்கேன். அது அப்புறம் 4வது பாட்டு. காலும் 2 முகட்டு அலக்கு 1 பாலுள் பருங்கடி 32 மேலுள்ள கூரை பிரிந்தால் முன்போல் உயிர் மீளப் புக அறியாதே. உடம்பை விட்டு உயிர் சென்றால் மீண்டும் அந்த உடம்புக்குள்ளே அது வராது. அந்த கறந்தவால் முளைப்புகா என்று சித்தர்கள் பாட்டு நமக்கு உண்டு. அதுபோல இறந்த பின் உயிர் உடல் புகா என்று வருது. அதுக்கு சில பேர் என்ன அர்த்தம் சொல்லிடுறாங்க என்றால், சித்தர்களுக்கெல்லாம் மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லை, எனவே இறந்த உயிர் மீண்டும் வராதுன்னு பாடுறாங்க. அதுக்கு கறந்தபால் முளைப்புகான்னு பாடுறாங்க இல்லையான்னு. அது அல்ல. அந்த பசுவிடத்தில் பாலை கறந்தால் மீண்டும் அதுக்குள்ள போகாது, அப்படித்தானே தவிர பின்னாலே அந்த பால் பயன்படாமல் போயிடுதான் கிடையாது. அதுபோல அந்த உயிர் அந்த உடம்புக்குள்ள வராது, அதுதான் அந்த ஓமை. மீண்டும் வேறு உயிருக்குள்ள அது போகலாம். உடம்பு அந்த மறுபிறப்பை அவங்க மறுக்கலை, அந்த உடம்புக்குள்ள அது போகாதுங்கிறார். திருவள்ளுவருக்கு அந்த உடன்பாடு தான் அந்த குறள் அவர் எழுதுறார். அது சொல்ற பொழுது 2 இன்னைக்குள்ள அதை எழுதியிருக்கிறேன். துச்சில் என்று ஒரு சொல் சொல்றார். துச்சில் என்றால் நிலையில்லாத, அப்ப தங்குற ஒரு தங்குகின்ற இடம், அவ்வளவுதான் துச்சில். அது கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும், அவ்வளவுதான். அதுக்காக தங்குற ஒரு கேம்ப் போடுற மாதிரி இருந்துட்டு வந்துடும், அது துச்சில்ன்றார். அதை விட இன்னொன்று சொல்றது, குடம்பை தனித்தொடிய புல் பறந்தற்றே உடம்பொடு உயிரின் நட்புன்றார். குடம்பை தனித்தொடியன்னு வருது. குடம்பை என்று சொன்னால் 2 அர்த்தமா எழுதுறாங்க. அது தங்கி இருக்கிற கூடு என்று எழுதுறாங்க சில பேர். மரத்தில் கட்டி இருக்கிற கூடுன்னு எழுதுறாங்க. அந்த கூட்டை விட்டு விட்டு
பறவை பறக்குது இல்லையா, அதுபோல என்று அந்த குடம்பை என்பதற்கு பறவைகள் வாழுகின்ற அல்லது அது கட்டுகின்ற கூடுன்றாங்க. அது ஒரு உதாரணம், அது ஒரு ஓமை. அந்த ஓமை தப்புன்றார் பரிமேலழகர். ஏன்னா குடம்பை என்று சொன்னால் அங்கு முட்டைன்னு அர்த்தம்ன்றார். முட்டையிலிருந்து வருகின்ற குஞ்சு மீண்டும் முட்டைக்கு போகுமா? போகாது. கூட்டிலிருந்து பறந்தால் ராத்திரியில் வரும் கூட்டு வந்துடும் இல்லையா, போனதுக்கு வந்துடும். எனவே எந்த கூட்டை விட்டு போகிறதோ இரவு பகலில் போயிடுது, ராத்திரிக்கு அங்கே வந்துடுது இல்லையா. அது ஓமையாக சொல்ல முடியாது. உடைந்த ஓடு முட்டை அதுதான் சரியா இருக்கு, மீண்டும் அதுக்குள்ளே வராது. அதனால் அந்த குடம்பை என்பதை நாம் முட்டை என்று தான் வைத்துக்கணும் அப்படின்னு எழுதுறா. அதுதான் சரியான உதாரணம். அவ குடம்பை தனித்து ஒழியே என்றால் அது வளர்ச்சிக்காக இருக்கின்ற அந்த பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த முட்டை உடைந்து வந்தால்